5 seconds left. Begin. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, பல்லாண்டுகள் சிறப்புமிக்க நீண்ட பாரம்பரியமிக்க இந்த பேரவையில் சுற்றுச்சூழல் மற்றும் பத்திரப்பதிவு குறித்த மானிய கோரிக்கைகள் மீது பேச வாய்ப்பு கிடைத்ததற்காக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நமது மாநிலத்திற்கு வருவாய் ஈட்டித் தருவதில் 3வது இடத்தில் பத்திரப்பதிவுத்துறை உள்ளது. இந்த துறையில் கடந்த பல வருடங்களில் பாராட்டத்தக்க பல்வேறு முன்னேற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதே சமயம் இதனால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளையும் அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். குறிப்பாக கிராம பகுதிகளில் சரியான இணைய வசதி இல்லை. மேலும் மின் தட்டுப்பாடு அடிக்கடி ஏற்படுகிறது. இதனால் இணைய வழி பத்திர பதிவு தடைப்படுகிறது. பல நேரங்களில் சென்னையில் உள்ள முதன்மை கணினிகளை தொடர்பு கொள்வதிலும் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. எனவே இவற்றை போக்க ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று மாண்புமிகு உறுப்பினர்களின் சார்பாக அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக சீட்டு நிறுவனங்களை மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் மட்டுமே பதிவு செய்ய முடிகின்றது. இதனால் பதிவு செய்பவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே இதனை கருணையுடன் பரிசீலித்து அந்தந்த சார் பதிவாளர் அலுவலகத்திலேயே இத்தகைய நிறுவனங்களை பதிவு செய்ய ஆவண செய்ய வேண்டுமென்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் பத்திரப்பதிவில் நிலங்களின் வழிகாட்டி மதிப்பீடுகளை நிர்ணயிப்பதில் உள்ள பிரச்சினைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டுள்ளேன். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நாகர்கோவில் பகுதியில் பல இடங்களில் நிலத்தின் சந்தை மதிப்பு குறைவாகவும் அரசின் வழிகாட்டி மதிப்பு கூடுதலாகவும் உள்ளது. இதனால் தேவையின்றி மக்கள் அதிக பதிவு கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. அதேபோல சிலர் தங்கள் நிலங்களை வங்கிகளில் அடமானம் வைத்து கடன் பெறும்போது நிலத்தின் மதிப்பை செயற்கையாக உயர்த்தி பத்திரப்பதிவு செய்கிறார்கள். இதனால் பின்னர் அருகிலுள்ள நிலங்கள் பதிவு செய்யப்படும் போது இந்த உயர் அளவே அடிப்படையாக கொள்ளப்படுகிறது. எனவே ஒரு சிலரால் அனைத்து மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே வருவாய் மற்றும் பதிவுத்துறை அலுவலர்கள் கொண்ட குழுவை அமைத்து இவற்றை சீரமைக்க வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மாண்புமிகு தலைவர் அவர்களே, சுற்றுச்சூழல் துறையை பொறுத்தவரை திருப்பூர் நகரத்தில் சாயப்பட்டறைகள் நிறைய உள்ளன. அவற்றிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் அங்குள்ள நீர்நிலைகள் பாதிக்கப்படுகின்றன. எனவே அப்பகுதியில் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க ஆவண செய்ய வேண்டுமென்று இந்த மாமன்றத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்க கடமைப்பட்டுள்ளேன். சுற்றுச்சூழலை பொறுத்தவரை மற்றொரு முக்கியமான கருத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கனிவான கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டுள்ளேன். கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் சுற்றுலா அதிக அளவில் வளர்ந்து வருகிறது. இது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே நேரத்தில் மலைவாச தலங்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பைகளை எங்கு பார்த்தாலும் எரிந்துவிட்டு செல்கிறார்கள். இதனால் அங்குள்ள கால்நடைகளும் வன விலங்குகளும் பாதிக்கப்படுகின்றன. எனவே இத்தகைய மலைப்பகுதிகள் உள்ள மாவட்டங்களில் மட்டுமாவது பிளாஸ்டிக் பைகளை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதேபோன்று மலை பகுதிகளில் நீர்ப்பாசன திட்டங்களை மேற்கொண்ட பிறகு அங்கேயே விட்டு செல்லப்படும் கம்பிகள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களால் வன விலங்குகள் பாதிப்பு அடைகின்றன. எனவே இது குறித்து அரசு ஆலோசனை செய்ய வேண்டுமென்று குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, பருவ நிலை மாற்றங்களால் ஏற்படும் வெப்பத்தை குறைக்க மரங்களை நடுவதற்கு நடவடிக்கை
மேற்கொள்ள வேண்டுமென கேட்டு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி உரையை முடிக்கின்றேன்.